ஐபிஎல் 9th மேட்ச் இந்தியன் பிரீமியர் லீக்னு சொன்னோன்னே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஐபிஎல்லோட 9th மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். ரெண்டு டீமுமே எப்படி இருக்குது அப்படின்னா சுமாரான டீமாக தான் இருக்குது. அதில் டெல்லி ரொம்பவுமே மோசமாக இருக்குது. அவங்களோட பிளேயிங் லோன் செலெக்ஷனே ரொம்ப தப்பாக தான் இருந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கீப்பர்ஸ் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஸ்டெடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எதுவுமே இல்லை. ஹோப்பை எடுத்தாலுமே அவர் T20ல் 20லேருந்து 30 ரன் தான் அடிப்பார். அதுக்கு மேலே அவரால் பில்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி ரிசர்வ் பண்ணிட்ட பொறுத்தவரையும் அவர் இன்னுமே ஸ்டெடியாக இல்லை பிளேயிங் பண்ணுற அளவுக்கு. கீப்பிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணார். பட் பேட்டிங் அந்தளவுக்கு ஹிட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. டூஸ் ஓட முடியல. அடுத்து ஸ்டப்ஸு எடுத்திருக்காங்க. ஸ்டப்ஸை சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்லேயே ஆட வைக்க மாட்டாங்க. ஒரு 5 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேபி அவங்களோட பிளேயிங் லோனை மாற்றினா ஓரளவுக்கு டிசி டஃப் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஈஸியாக அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டோட இனிஷியல் ஸ்விங், சந்தீப் சர்மாவோட இனிஷியல் ஸ்விங்கை மிச்சல் மார்ஸும் சரி டேவிட் வார்னரும் சரி கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சப்போஸ் அப்படி அவங்க கஷ்டப்பட்டு அவுட் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஹோப் பாலை சாப்பிட்ருவார் கொஞ்சம். அப்புறம் ரன்ஸை பில்ட் பண்ணுறதுன்றது கஷ்டமாக போயிடும். ஸோ மோஸ்ட்லி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் 28ஆம் தேதி 7:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. சவைமான் சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில். ஸோ இவங்களுக்கு செகண்ட் ஹோம் மேட்ச்சு. கண்டிப்பாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் எந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க. ராஜஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். ஐபிஎல்லில் லாஸ்ட் பாலில் கூட மாறலாம். பட் பர்சன்டேஜ் பேஸில் வேணால் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு 70%, டெல்லி ஒரு 30% ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நம்ம இந்த மேட்சை எடுத்துக்கலாம். பிச் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா 53 மேட்ச் நடந்திருக்கு. இதில் 19 மேட்ச் ஃபர்ஸ்ட் பிளேயர் டீமும் 34 மேட்ச் செகண்ட் பிளேயர் டீம் ஜெயிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியல லாக்டவுனால். அது காரணம் என்னென்னா கேஎல் ராகுலோட டுக் இன்னிங்ஸ் தான். ஸோ 40 பாலுக்கு 50 ரன் அடித்தா ஜெயிக்கவே முடியாது. எப்படி சாய் சுதர்சன் சிஎஸ்கேக்கு எதிராக ஆடினாரோ ஜிடி பிளேயரு ரொம்ப மோசமான ஒரு ஸ்லோ பேட்டிங் ஆடினா சேசிங்கில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதனால தான் தோற்று போயிட்டாங்க. ஓரளவுக்கு ஹிட் பண்ணால் சேசிங் வர டீம் தான் இந்த கிரவுண்டில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 160 ரன் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம ஸ்மால் லீக் டீமு கடைசியாக 7 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். 2 மேட்ச் தோற்றுருக்கோம். அதில் சிஎஸ்கே ஜிடி மேட்ச் அது ஃப்ளாப் ஆகிருச்சு. அது காரணம் என்னென்னா ஜடேஜாவுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. 4 ஓவர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஜடேஜா விக்கெட் எடுத்திருப்பார். மினிமம் 2 விக்கெட்டாக எடுக்க சான்ஸ் இருந்திருக்கும். ஒரு ஸ்பின் பிச்சு செகண்ட் ஹாஃபில் ஸ்பின் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஜடேஜாவுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. டேரல் மிச்சலுக்குலாம் 2 ஓவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டீம் ஃப்ளாப் ஆச்சு. இல்லாட்டி ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸுக்கு நம்ம இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க்காக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னும் அந்த பழைய அந்த 5 மேட்ச் ஜெயிச்சதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுப்போம். கொண்டு போகலாம். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு ப்ளே பண்ணுறவங்களுக்காண்டி சொல்கிறேன். புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. டியோ ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன். ஸோ ஒன்றும் இல்லை, டியோன்ற ஆப்ஷன் பக்கத்துலேயே ப்ரோன்னு மேலே இருக்கும். ஸோ டியோ ப்ரோனா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சிம்பிளாக நான் சொல்கிறேன். டியோவில் ஆப்போசிட்டில் 3 பேர் இருப்பாங்க, இல்லாட்டி 2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். பட் ஹெட் 5 வரியை டியோ ப்ரோவில் ப்ளே பண்ணிக்கலாம். 2 காலமாக கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு 5 பிளேயரு, கீழே ஒரு 5 பிளேயரு. மேலே இருக்க 5 பிளேயரில் ஒரு பிளேயரையும் கீழே இருக்க 5 பிளேயர் ஒரு பிளேயரையும் கிளிக் பண்ணி ஓவரால் யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னுன்ற மாதிரி வரும். ஸோ இதான் டியோ ப்ரோ. ட்ரை பண்ணி பாருங்கள். 2K ஃபேண்டசி ரெஃபரோடையும் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முக்கியமான ஸ்டாட்ஸ் ரொம்ப முக்கியமானது இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே அக்யூரேட்டாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 அவுட் ஆஃப் 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஓவர் டைமும் சொல்கிறேன்னா நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம், நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். ஸோ இதில் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர், ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர்னு பார்த்தோம்னா ஹெட்மயரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த கிரவுண்டில் ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. டெல்லிக்கு ஆடின ஒரு பிளேயர் டெல்லிக்கு எதிராக ஆட போகிறாரு. ஸோ ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப புவராக தான் இருக்குது. மேபி ஹெட்மயருக்கு பதிலாக ரோமன் பவுலை எடுத்துகிட்டு வரலாம்.
பர்கரை ஸோ தேவைப்பட்டால் அவங்க இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக கூட ஒரு பவுலிங் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பவுலிங் ஆப்ஷன் நிறையாவே இருக்கும். ஏன்னா அஸ்வின் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவார், செகல் 4 ஓவர்ஸு, போல்ட் 4 ஓவர்ஸு. ஸோ மீதி இருக்க பவுலர்ஸ் கம்பைன் பண்ணி அவங்களோட ஓவர்ஸை முடிப்பாங்க. இதுதான் வந்து காம்பினேஷனாக இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. சேம் பட்லர், கண்டினியூவாக பட்லரும் ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். பட் என்ன ஒரு லக் அப்படின்னா, ஸோ பட்லருக்கு பவுல் பண்ணக்கூடியதில் கலீல் அகமது மட்டுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு முகேஷ் குமார் போட்டாலும், இசான் சர்மா ஆடி இசான் சர்மா பவுல் பண்ணாலும் பட்லர் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடலாம். பட் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் மிடில் தான் வருவாங்க. ஸோ கலீல் அகமதை ஓரளவுக்கு சேஃபாக ஆடிட்டா பட்லர் நல்ல ரன் போகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மேட்ச்சில் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஜெய்ஸ்வால் ஹிட்டிங் கொடுக்கலாம். சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சிருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் சப்போஸ் ஜெய்ஸ்வாலும் பட்லரும் ஒரு 40 ரன் கேம் எடுத்துகிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் வரப்போ குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் தொடர்ந்து வீசினாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சஞ்சு சாம்சனுக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ரிஸ்க் தான் சஞ்சு சாம்சன் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது. ஜஸ்ட் பிளேயர் எடுத்துக்கோங்க, கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜொரேல் ஸோ ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹை ரிஸ்க்கான ஆப்ஷனில் ஏதாவது ஒரு சில டீம்ஸில். ஸோ அஸ்வின் இந்த மேட்ச்சில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பில் ரைட்டு தான். ஒரே ஒரு பிளேயரு டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட் 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ அதுக்கப்புறமா மாறி மாறி தான் வராங்க ரைட்டு லெஃப்ட்னு. அக்ஷர் பட்டேல் இருக்கார். ஸோ அஸ்வின் விசஸ் டேவிட் வார்னர்ன்றது ஒரு பேட்டில் இருக்கும். அதேமாதிரி ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு பேட்டில்ன்றது இருக்கும். இந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி அஸ்வின் ஒரு விக்கெட்டாக எடுத்திருக்காரு. தேவைப்பட்டால் அஸ்வினை ப்ரொமோட் பண்ணி 1-1 கூட ஆடவும் வைப்பாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பிக்காக இருப்பார். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு பேரை எடுத்துக்கோங்க. 30 to 40 பாயிண்ட் மினிமம் அஸ்வின் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரியான் பராக் ஸோ எல்லா மேட்சுமே டாப்பில் ஆட வைப்பாங்களா இல்லை மிடில் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. சேம் எல்லா பவுலரையுமே ஸ்பின்னர் அடிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் டவுட்டு தான். கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவை ரியான் பராக்னால அடிக்க முடியாது, அது உண்மை. ஸோ மேட்ச் போகிறப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடுவார். ஸோ ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் ட்ரெண்ட் போல்ட் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எல்லாமே 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு இந்த கிரவுண்டில் ஸ்விங்கும் ஆயிருக்கு. அப்போ சேம் இந்த சைடில் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப லைன் அண்ட் லென்த்தில் போட்டால் கண்டிப்பாக கலீல் அகமதுக்கு விக்கெட் விழுக சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பவுலரை கொண்டு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ் குமார் டெத்தில் போட்டு விக்கெட்ஸுன்றதை எடுத்துருவார். ஸோ கண்டிப்பாக இசான் சர்மா ஆடலை அப்படின்னா இவங்க 2 பேர் தான் வந்து டெத் பவுலர்ஸ். பவர் பிளேலையும் இவங்களே பவுல் பண்ண வாய்ப்புகள் அதிகம். சேம் இவங்க 2 பேர் வந்து பவுலர்ஸு. இங்கே இம்பாக்ட் பிளேயராக இருக்கக்கூடிய அபிஷேக் பொரேலுக்கு பதிலாக வேறு ஒரு நியூ பவுலரை ஆட வைப்பாங்க. மற்றபடி ஃபாரின் பிளேயர் டாப்பில் இருக்க 4 பேருமே வந்து ஓவர்சீஸ் பிளேயராக டிசிக்கு ஆடுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பவுலர் இசான் சர்மா வந்துட்டார் அப்படின்னா அபிஷேக் பொரேலுக்கு பதிலாக ஆடுவார். இம்பாக்ட் பிளேயராக மாற்றிப்பாங்க. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிளேயர் ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகம். செகல் பொறுத்தவரையே ஃபார்ம்ன்றது டவுனு தான், விக்கெட் எடுக்க முடியல. மினிமம் ஒரு விக்கெட்டுன்றதை எடுக்கிறாரு. ஓவரால் பெஸ்ட்டு பிக்ஸுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டு, அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறா ஜிஎல்ல கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. அஸ்வின் டீசெண்டான பாயிண்ட் வாங்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பட்லரு, ஜெய்ஸ்வால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு கீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நல்ல ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட் பண்ணால் மேபி அந்த ஸ்விங்கில் மாட்டி யாராவது ஒரு ஆள் அவுட் ஆகலாம். ஹை ரிஸ்க்காக நீங்கள் ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணோன்னா பர்கர் ஆடினா அவரை வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தீப் சர்மா டைட்டாக பவுல் பண்ணுவார். பட் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல் டெத்தில் வீசுவார். அப்போது ஆவேஸ் கான் டெத்தில் போடுறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஆவேஸ் கானை எடுத்துக்கோங்க, டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கேப்டன்ஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள், டெத்தில் போட்டு விக்கெட்டும் எடுக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்கு பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் ஆவேஸ் கான் ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷன். அடுத்து ஜொரேல், இவங்க 2 பேரும் ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ட்ரெண்ட் போல்ட்டு, பட்லரு, ஜெய்ஸ்வால், ஸோ இவங்க 3 பேரும். சஞ்சு சாம்சன் லாஜிக்கலாக பார்த்தா அந்த ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சைடில் மிச்சல் மார்ஷ் ஒன்லி டபுள் ஆப்ஷன் பிளேயரு. அக்ஷர் பட்டேலும் டபுள் ஆப்ஷன் தான். பட் ஆனால் அவரோட பேட்டிங்கிறது ரொம்ப டவுனில் வருது. பட் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன். ஸோ டபுள் ஆப்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு மிச்சல் மார்ஷும் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃப் ஆகும்னு நினச்சா இவங்க 2 பேர் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். மிச்சல் மார்ஷ் என்ன தான் பேட்டில் இருந்தாலும் ட்ரெண்ட் போல்ட் அவுட் ஆகுவார், சந்தீப் சர்மா அவுட் ஆகுவார்னு வாய்ப்பு இருந்தாலுமே இவங்களுக்கு எதிராக ராஜஸ்தானுக்கு எதிராக நல்லாவே ஆடி இருக்காரு. பட் மறுபடியும் அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. செகண்ட் பேட் பண்ணுறப்பலாம் மிச்சல் மார்ஸுக்கு பட்டாதான் அப்படி கரெக்டாக ஸ்விங் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங்லேயுமே வந்து அடிக்க கொடுத்துட்டார், நிறையா ரன்ஸ் கொடுத்துட்டாரு. பவுலிங் கொடுப்பாங்களான்றது ஒரு டவுட்டு தான். பட் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் ஓரளவுக்கு டீசன்ட் கேப்டன் கேப்டன் சாய்ஸ். டேவிட் வார்னர் செகண்ட் பேட் பண்ணால் ஃப்ளாப் ஆக சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு ஆடிடுவார். பட் செகண்ட் பேட் பண்ணால் நிறையா நம்ம ரீசெண்டாக நடந்த ஐஎல் T20 அது இதுன்னு எல்லா T20லையுமே வந்து அவுட் ஆகிருக்காரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு. அதுவும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராகவே அவர் வந்து அவுட் ஆகிருக்காரு 2-3 டைம் இப்போ ரீசெண்ட் டைமில் சேசிங்கில். முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் ஸ்கப்னா. இல்லை வேண்டாம் செகண்ட் பேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இல்லை சந்தீப் சர்மா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹோப்பு ஏர்லி விக்கெட் போகும் அப்படின்னு டீமை செட் பண்ணால் ஹோப்பை எடுத்துக்கோங்க. ஆனால் அவரால் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. என்ன தான் அடிக்க முயற்சி பண்ணாலும் ஒரு 20-25 ரன்னுக்கு மேலே அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ ட்ரம்ப் கார்ட் பிக்காக அங்கே ஜுரைல் மாதிரி இங்கே ஸ்டப்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். அதேமாதிரி பவுலிங் ஆப்ஷனில் முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பால் பண்ணால் டெத்தில் போல் பண்ணுவார். ஆவேஸ் கான் மாதிரியே ஒரு முக்கியமான ஒரு பிக்கு. அபிஷேக் பொருள் அடுத்து ரிக்கி பூய். ஸோ இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் வந்து அடித்தார், ஹர்ஷா பட்டேலை வந்து அடித்தார் அபிஷேக் பொருள். பட் எல்லா மேட்சும் அதே மாதிரி அடிப்பாரான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சீசன் ரொம்ப மோசமாக தான் ஆடி இருந்தது. இந்த சைடில் சிறப்பான கேப்டன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல், மிச்சல் மார்ஸை சொல்லலாம். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரைவ்ஸ் குமார், ஸ்டப்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க கிராண்ட் லீக்கில் நம்ம கேப்டன் ஸ்கப்னா ட்ரை பண்ணுறதுக்கு. மற்றபடி பார்த்தோம்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஸ் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்குதுன்ற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் குல்தீப் யாதவை ஒரு சில டீம்ஸில் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். எப்போயுமே குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கீ. காரணம் என்னென்னா அவங்க டீம் ஹை ஸ்கோர் வந்து அடிச்சிட்டாங்கன்னா சேஸ் பண்ணுறப்போ குல்தீப் யாதவ் அடிக்க போவாங்க. அப்போ விக்கெட்ஸை எடுத்துருவார். அப்படி ஹை ஸ்கோர் போகும் நீங்கள் டீம் செட் பண்ணால் மிச்சல் மார்ஸ், டேவிட் வார்னு கேப்டன் ஸ்கப்னா கொடுங்க. அங்கே ட்ரெண்ட் போல்ட்டை பிக் பண்ணாதீங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படின்னா ஒரு டீம் செட் பண்ணால் இவங்க 2 பேருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து இல்லை இவங்களுக்கு காம்பினேஷன்லேயும் கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்க ஹை ஸ்கோர் அடிச்சிருவாங்க, சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸில் நீங்கள் சகலை ட்ரை பண்ணலாம். இந்த காம்பினேஷன்லேயும் கொடுக்கலாம். இது வந்து டாப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, செகண்ட் வந்து பவுல் பண்ணுறப்ப ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்கன்ற காம்பினேஷனில் கொடுக்குறது. அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து போயிருக்கு. அப்படியே நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸு, அக்ஷர் பட்டேல், இந்த சைடில் உங்களுக்கு பட்லர், ஜேஸ்வால், அடுத்து ட்ரெண்ட் போல்ட், இவங்கெல்லாம் வந்து டீசன்ட் கேப்டன் சாய்ஸ். ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கிராண்ட் லீக்ஸில் இந்த மேட்ச்சுக்கு ஆவேஸ் கான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த சைடில் குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் முகேஷ் குமார், ஸ்டப்ஸை ஏதாவது ஒரு டீமில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரிஷப் வந்து எந்தளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான்னு தெரியல. பட் விக்கெட் கீப்பிங்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு. பேட்டிங் ஆடுறது போகிறதா இருக்குது. பட் ஆனால் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக அதிகமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னால் அது ரிஷப் பந்த் தான். அது உங்களுக்கு உள்ளே நான் ஃபுல் ஸ்டாட்ஸ் காமிக்கிறப்போ தெளிவாக புரியும். ஸோ அதையும் பார்க்கலாம். பட்லரோட ஸ்டாட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஹெட்ல 39 ரன்னு ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடலாம். பட் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனார். பட் இருந்தாலும் சேசிங்கில் பட்லர் சமீப காலமாக நிறையாவே ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ கலீல் அகமது, முகேஷ் குமார் இனிஷியல் ஸ்பெல் போடலாம். இல்லை இசாந்த் சர்மா பவுல் பண்ணலாம். வென்யூவில் 47 ரன் ஆவரேஜ். ஸோ 39, 47 ரெண்டுமே சிறப்பான ஆவரேஜ் தான். ஜேஸ்வால் 4 இன்னிங்ஸில் 29 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 10 இன்னிங்ஸில் 35 ரன் ஆவரேஜ். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா வேறு லெவலில் வந்து ஆவரேஜ் இருக்கார். அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அதில் ஒரு 20-25 குயிக்காக அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்கன்னா பெரிய ரன் போகிறதுக்கும் வாய்ப்புன்றது இருக்குது. சஞ்சீவ் சாம்சன் ஹெட்டில் 26 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 36 ரன் ஆவரேஜ். இவங்க 2 பேரும் இயர்லி அவுட் ஆவாங்க. சஞ்சீவ் சாம்சன் கேம் எடுத்துகிட்டு போவார்னா ஓகே. சப்போஸ் இவங்க 30-40 ரன் அடிச்சிட்டாங்க, மிடில் வந்து சஞ்சீவ் சாம்சன் பேட்டிங் வராரு அப்படின்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவுக்கு எதிராக தடுமாற வாய்ப்புகள் அதிகம். ரியான் பராக் ஹெட்டில் 12 ரன் ஆவரேஜ் 7 இன்னிங்ஸில், வென்யூவில் 31 ரன் ஆவரேஜ் 6 இன்னிங்ஸில். இதில் போன மேட்ச் மட்டுமே 50 ரன் அடித்தார். அதுக்கு முன்னாடி அப்போ 5 ரனில் வெறும் 50 ரன், 5 மேட்ச்சில் வெறும் 50 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஹெட்மேயர் ஸோ ஹெட்விகெட் ஸ்டாட்ஸில் 2 மேட்ச்சில் 40, வென்யூவில் 7 மேட்ச்சில் வெறும் 65 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரால் ஹிட் பண்ணவே முடியல. ஜொரைல் ஸோ வென்யூவில் 5 மேட்ச்சில் 64 ரன்னு, ஆவரேஜாக 21 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு பிளேயரு, குயிக்காக வந்து ஒரு 2 6 அடித்தா கூட பாயிண்ட்ன்றது கிடைக்கும். அஸ்வின் ஸோ ஹெட்விகெட்டில் 6 விக்கெட்டும், வென்யூவில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட்டை எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சந்தீப் சர்மா ஹெட்விகெட்டில் 5 விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட்டு. ட்ரெண்ட் போல்ட்டு ஹெட்விகெட்டில் 9 இன்னிங்ஸில் 14 விக்கெட். ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஹை ஸ்விங் ஆகும். அதில் இனிஷியலாகவே விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் கொடுத்துக்குங்க. வென்யூவில் 4 விக்கெட். சகல் ஹெட்விகெட்டில் 8 விக்கெட்டும், வென்யூவில்
14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ செகல் ரொம்ப ரொம்ப முக்கியம். விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம், அடிக்க போவாங்க. அப்போ செகலுக்கு விக்கெட்டுன்றதை கொடுக்கலாம். டேவிட் வார்னர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 41 ரன் ஆவரேஜ், ஹெட்வேர்டில் வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ். ஸோ ஒரு தரமான ஆவரேஜ் தான். மிச்சல் மார்ஸு ஸோ 2 இன்னிங்ஸில் 124 ரன் ஸ்கோர் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்வேர்டில் வென்யூவில் 35 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பெட்டர் தான். பட் மிச்சல் மார்ஸை எப்போயுமே நம்ம நம்ப முடியாது. ஃபஸ்ட் பால் அவுட் ஆகலாம், விக்கெட் எடுக்காமே போகலாம். திடீர்னு ஒரு மேட்ச்சில் 70-80 ரன்னும் ஸ்கோர் பண்ணி 4 விக்கெட்டும் எடுப்பார். ஸோ சேஃபாக எடுத்துக்கிறது தான் பெட்ரு. கிராண்ட் லீக்ஸில் வேணால் ட்ராப் பண்ணி மாற்றி வந்து எடுத்துக்கலாம். ரிஷப் பண்ட் ஹெட்வேர்ட் பார்த்தோம்னா 9 இன்னிங்ஸில் 357 ரன், 71 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 98 ரன் ஆவரேஜ். ஸோ ஸ்டாட்ஸ் படி போகணும். இப்போ ரீசன்ட் ஃபார்மு அவரோட பிசிக்கல் இதெல்லாம் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாட்ஸ் படி போகிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷர் பட்டேல் ஹெட்வேர்டில் 12 விக்கெட்டும் வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் ஹெட்வேர்டில் 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும் வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. கலீல் அகமது ஹெட்வேர்டில் 4 விக்கெட்டும் வென்யூவில் 1 விக்கெட்டு. முகேஷ் குமார் ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்வேர்டில் டெத்தில் போட்டு மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டெத்தில் போடுறப்போ அவருக்கு விக்கெட்டுன்றது கிடைக்கும். கலீல் அகமது செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த ஸ்விங்கை பயன்படுத்தி விக்கெட் எடுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி குல்தீப் யாதவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அடிக்க போனாங்கன்னா விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ முன்னாடி யார் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலான்ற சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து யோசிச்சிருப்பீங்க, இது என்ன ஃபேப்11 டெலகிராமில் வந்து டிடிஎஸ் இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு. உண்மைதான். நான் ஒன்று சொல்கிறேன், அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆகுமா என்னன்றதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு 12 மணி 1 மணி இருக்கும் நைட் டைமில். ஸோ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் இருந்து அப்புறம் வின் வந்தேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த ஓவரால் நெட் வின்னிங்கிற கணக்கு அப்படி வரலை. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வின் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட தொடர்ச்சி 5 மேட்ச் ஐபிஎல் வின் பண்ணேன். எல்லாமே பேக்கப்பில் இருந்துச்சு அமௌண்ட்டு. அதை தான் நான் வந்து வித்ட்ரா போடலான்னு வந்து ட்ரை பண்ணேன் ஃபேப்11. அப்போது டிடிஎஸ்ன்ற மாதிரி கீழே ஒரு சில அமௌண்ட்ஸுன்றது வந்து காமிச்சிச்சு. ஸோ காமிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா ஓகே டிடிஎஸ் எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது என்னமோ டிடிஎஸே இல்லாமல் தான் வந்து கொடுத்தாங்க. மொத்த அமௌண்ட்டுமே வந்து எனக்கு ஏறி இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நைட் டயத்தில் ஒரு வேளை ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சும்மா போய் சொல்லணும் அந்த ஆப்பை வந்து உங்களை யூஸ் பண்ண வைக்கணுன்றக்காண்டில் நான் சொல்லலை. உண்மையிலே ஜிஎஸ்டி கிடையாது. டிடிஎஸில் எனக்கு அப்படி ஒன்று நடந்துச்சு. மேபி உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டில் இருந்து நெட் வின்னிங் அப்படி கிடையாது. நான் ஃபுல்லாமே ஜெயிச்சு தான் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டு அப்புறம் லாஸ் ஆகி அப்படிலாம் ஆகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து வின் பண்ண அமௌண்ட் மட்டும்தான். அதனால் எனக்கு டிடிஎஸ்மே காமிச்சிச்சு. அப்படி காமிக்காட்டினா கூட பரவாயில்ல. எனக்கு டிடிஎஸ் இவ்வளோ அமௌண்ட்னு காமிச்சிச்சு. பட் காமிச்சுமே வந்து நான் வித்ட்ரா போடுறப்ப எனக்கு அதை எடுக்காமல் தான் கொடுத்தாங்க. ஒர்க் ஆச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். அதில் உறுதியாக இருக்குது. ஜிஎஸ்டி ஃப்ரீ எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி டிடிஎஸ்ஸு நம்ம முன்னாடி இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்றது. ஸோ மிச்சல் மார்ஸ் வந்து கேப்டன், ஜேசோல் வைஸ் கேப்டன் இருக்க எல்லா விக்கெட் கீப்பரையுமே எடுத்துருக்கேன். ஒரு பேட்டிங் டீம் காம்பினேஷன் மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஸ்விங்கு பவுலிங் காம்பினேஷன் மாதிரி எடுத்திருக்கேன். கலீல் அகமது, அடுத்து பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்டு, அதுக்கப்புறமா சந்தீப் சர்மா, அக்ஷர் பட்டேலில் கேப்டனாகவும் பட்லர் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் எப்படி வேணால் நம்ம வந்து டீம்ன்றதை பிக் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் சொன்ன ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதானே. எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ அப்படி சப்போஸ் ஒர்க் ஆயிருச்சு டிடிஎஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் இது ஸ்ப்ரெட் பண்ணாமல் நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்கோங்க.